அப்பா எனக்கு வெள்ளை வேலை 41 நாள் கடத்தப்பட்ட கையும் கட்டி வைக்கப்பட்ட பிறகு வெளியே வந்து எனக்கு சொன்ன விடயம் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய கூலிப்படை தான் தன்னை கடத்தினது. அடிப்படை அபிலாசை கூட ஏற்க தயாராக இல்லாதவருக்கு வாக்களிச்சு ஏமாந்ததான் மிச்சம். நாங்கள் இதைத்தான் சொல்றோம், அவளுக்கு வாக்களிக்காங்க, நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம். ஜனாதிபதியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம். கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தல்களிலே வாக்களிக்கவில்லை, வாக்களிக்குமாறு மக்களை வழிநடத்தவில்லை. அதற்கு பின்னாலும் ஒரு சாதுரியம் இருக்கின்றது. அந்த வேட்பாளர்களை ஏற்றுக்கொண்டதிலும் எங்களுடைய தமிழ் மக்கள் தவறாக வழிநடத்தப்படும் அளவிற்கு முட்டாள்கள் அல்ல. அவர்கள் 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டுக்காக போராடினர். மன ஆதங்கம் இருந்தது. கோத்தபாய ராஜபக்ஷ போட்டியிடக்க அவருக்கு எதிராக நான் செயற்பட வேண்டும் என்று. அது எல்லோருக்கும் வருகின்ற ஒரு மன ஆதங்கம். எங்களுக்கு ஆயுதம் தூக்கி போராட இயலாது. பேரம் பேசல் சக்தியை ஏற்றுக்கொண்டு சர்வதேசம் ஒரு தாங்கள் நேர்த்த ஜனாதிபதி பெற வேண்டும் என்று வந்தால் எங்களுடைய கட்சி தலைமை நிச்சயமாக ஒன்று கூடி அது சமஷ்டி அடிப்படையில் மிகவும் தெளிவாக சொல்றது. அவர்கள் மில்லியன் கணக்கிலே செலவிட்டு ஒரு பண அடிப்படையிலே தான் இந்த தேர்தல்களை வென்றார்கள். அதுபோன்று பார்க்கும்போது அவர்களே நம்புங்கள் தமிழீழம் நாளை மலரும் என்ற பாடலை ஒளிபரப்பவில்லை. அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. இவர்கள்ட்ட எந்த ஒற்றுமையும் இல்லை. எல்லா கட்சிகள்கிட்டையும் அணிகள் காணப்படுகின்றன. அது 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 தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவும் இருக்கலாம். மீளவும் சந்திக்கிறோம். சமகாலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் புறக்கணிப்பு சார்ந்த உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவை சார்ந்த ஒரு உரையாடலாகத்தான் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விரிவடைந்து கொண்டிருக்கிறது. கிருபாகரன், நீங்கள் சொல்லியிருந்த விடயம், முதல் பகுதியிலே சொல்லியிருந்த விடயம், இன்றைக்கு ஒரு புறக்கணிப்பு என்கின்ற விடயம் தான் இன்றைக்கு தமிழ் தேசம் சுயநிர்ணயம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் ஒரு பேரம் பேசுதலுக்கு செல்ல வேண்டும், பேரம் பேசுவதன் மூலமாக எங்களுக்கு சமஷ்டியை தருகின்ற அல்லது ஒரு இறையாண்மையை தருகின்ற ஒரு தரப்பினருக்கு நாங்கள் வாக்களிக்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அப்படியான பேரம் பேசுதல் முயற்சி எதையும் எடுத்திருக்கிறீர்களா? என்னென்று சொன்னால், இதுவரை காலத்திற்கான சிங்கள தேசம் எம்மனுடான எந்த ஒரு பேரம் பேசலுக்கும் வருவதும் இல்லை. சிங்கள தேசத்தை நம்ப நாங்களும் தயாராக இல்லை. அப்படியா? இப்போ நாங்கள் சொல்வது மூன்றாம் தரப்பு நாடு உங்களுக்குரிய மேலத்தையத்துக்குரிய ஒரு இங்கே ஜனாதிபதி அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேரம் பேசலுக்கு வாங்குவோம். அந்த நேரம் நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் எங்களுக்கு ஒரு பொருள் தேவை என்றால், எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவை என்றால் நாங்கள் கேட்க வேண்டுமா அல்லது மேற்குலகம் எங்களுக்கு வழங்க வேண்டும்? அந்த அதிகாரத்தை தர வேண்டிய நிலைமை நீங்கள் இந்த நாடு சிங்கள மக்கள் நேத்தாலும் கூட அல்ல இந்த சிங்கள அரசாங்கம் நேத்தாலும் கூட எங்களுக்குரிய தீர்வை அவர்கள் தேர தயாராக இல்லை, தேரவும் முடியாது. ஏன்னா இதுக்கு அதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் இருக்கின்றன. ஒன்று, தேரவாத பௌத்த சிந்தனை உள்ள கட்டமைப்பு இங்கே காணப்படுகின்றன. இரண்டாவது, மேற்கத்தைய நாடுகள் இவ்வாறான கீழத்தைய நாடுகளை முதலாளித்துவ நோக்கில் கட்டுப்படுத்தி வைத்திருந்த வளச்சுரண்டல்களை மேற்கொண்டு தங்களுடைய ஏகாதிபத்தியம் என்ற நிலைநாட்டுவதற்காக அதை முயல்கின்றன. ஆகவே என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய நலனில் நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டு எங்களுடைய நலன் கிடைக்கின்றவாறு எந்த பேரம் பேசலுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அது 2019 தேச அங்கீகாரத்தை உடைத்து இந்த இறையாண்மையை உடைத்து பொது வேட்பாளரை கொண்டு வருவோமாக இருந்தால் எவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் பகிஷ்கரிக்கின்ற போது எவ்வாறு அங்கு இன்னொரு ஜனாதிபதிக்கு வாக்களிப்பு நிகழ்ந்ததோ அதே வாரமான கட்டமைப்பு தான் இங்கு மேற்படுத்தப்பட்டு தமிழ் தேசியம் உடைக்கப்படும். சரி, 2010 என்னுடைய கேள்வி இது சார்ந்தே என்று சொல்பவர்கள் அவர்களே தங்கள் ஐயத்தை சொல்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழ் தேசியம் ஒரு தமிழர் சார்ந்த ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி உங்களால் நிச்சயமாக தேச அங்கீகாரம் வடக்கில் ஒரு சுருக்கமாக யாழ்ப்பாணத்துக்கு கொஞ்சம் வாக்குகளை பெற்றுட்டு தேச அங்கீகாரங்கள் ஒன்றை உடைப்பதற்கான ஒரு சதி வலையாகத்தான் நான் எதிர்ப்பேன். சரி, அந்த புறக்கணிப்பு என்ற முடிவை 2019 தேர்தலிலே ஒரு முன்னெடுத்திருந்தீர்கள். எத்தனை சதவீதமான வாக்கு கிடைத்திருக்கிறது? நீங்கள் என்னென்ன பார்க்கணும்ன்ற அதில் சாதுரியம் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா 1.2 தான், என்ன 2009 25% சொச்சம் தான் விழுந்தது. வன்னி தொகுதியில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் 30% தான் விழுந்தது. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அங்கால தான் 50%, 60%, 70% விழுந்ததுங்கன்ற சொன்னால் கிழக்கு மாநிலத்தில். அப்போ அது என்னென்னா எங்களை தமிழ் தேசியம் சார்ந்து நாங்கள் தயார்படுத்தல் போதாது. சில வேளைகளை 2019 நாங்கள் தயார்படுத்தி விட்டு பொது வேட்பாளர் நிறுத்தலாம் ஒழிய
தமிழ் தேசியத்தை கிழக்கில் உடைந்து போய் கொண்டிருக்கின்ற இன்றைய நிலைமையில் நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி அதனுடைய தமிழுடைய அபிலாசைகளை உடைக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நான் இது. அப்படி என்ற ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தாது விட்டு ஒரு புறக்கணிப்பு முடிவினை எடுத்துக்கொண்டால் தமிழரினுடைய அபிலாசைகளை கட்டமைப்பதற்கான நாங்கள் தக்க வைத்து அது எப்படி ஒரு தற்காலிகமா 2019 நீங்க ஒண்ணும் பண்ணாமே இந்த 2010 15 19 நீங்கள் ஒரு 30% மேற்பட்ட வாக்குகள் விழவில்லை. அது மக்கள் வாக்களிக்கின்ற வீதம் என்பது வேறு. நாங்கள் சிலத்துல நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்ல உள்ளாட்சி தேர்தலுக்கோ பிரிந்து கேட்க முடியும் என்றால் இது இதுக்குள்ளேயும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கு ஐயா. சரி, நான் கேட்கிறேன் எல்லா நாங்கள் பகிஷ்கரிக்கப்பட்டமான வாக்குகளாகத்தான் அது கருது. அதனால் நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகிறோம்? அதாவது வடக்கு கிழக்கில் எங்களோட தாயக தேச கோட்பாட்டை சொல்ல போறோம். எங்களுக்கு வடக்கு கிழக்கு தாயக தேச ஜனாதிபதி தேர்தல் மற்ற தேர்தல் முறை இருக்குது. இந்த ஜனாதிபதி தேர்தல் முறை ஆட்சிக்குள்ள எங்களுக்கு அழிவைத்தான் ஏற்படுத்துவதொழிய நிச்சயமாக எந்த தீர்வையும் தர தயாராக இல்லை என்று. சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த 2019 ஆண்டு என்னுடைய கேள்வி மீளவும் தெளிவாக கேட்கிறேன். நீங்கள் 2019 ஆண்டு ஒரு புறக்கணிப்பு முடிவை எடுத்திருந்தீர்கள். நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு சக்தியை அல்லது எங்களுடைய இறையாண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று. என்ன இறையாண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த 4 ஆண்டுகளுக்கு? அதைத்தான் நான் சொல்றேன். நான் ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு பதிலை சொல்லுகிறீர்கள். இதேதான் பதில். 2009க்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வேலையை சரியா செய்யலையா. அன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாம் இவர்கள் விடுதலை புலி நான் கேட்ட அதைத்தான் சொல்ல வர தொடர்ச்சியாக செய்கின்றார்கள் என்ற நம்பிக்கையில் 10 வருடமாக வாக்களித்தார்கள். 2010 2015 கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன சொன்னார்கள் என்ற இன்று நடைமுறையிலே மக்கள் தெளிவடைகின்றார்கள். தெளிவடைந்து எங்கள் மீதான வாக்குகளாக அது மாறுகின்றன. நீங்கள் உங்கள் வாக்குகளுக்காக ஒரு புறக்கணிப்பை செய்கிறீர்கள். அதைத்தான் சொல்றேன். இது தேசியத்துக்கான நீங்கள் என்ன விதண்டவாதம் கேட்கிறீர்கள்? நான் விதண்டவாதம் இல்லை. நான் இந்த இடத்துல தேச கோரிக்கைக்கான பகிஷ்கரிப்பு ஒழிய எங்களுக்கான வாக்குக்கான பகிஷ்கரிப்பு அல்ல. இப்போது நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். சொல்றேங்க அதுதான் நான் சொல்றேன். இல்ல நான் அவரிடமே கேட்டு விட்டு வரேன். என்னன்னு சொன்னா இது என்ன பொறுத்தவரையில் 2019 நிச்சயமாக எங்கட வாக்கு குறைவு. அதற்கான காரணம் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழி நடத்திய நாங்கள் சொல்வதை கேட்காமல் இல்லை இவருக்கு வாக்களியுங்கள் யாரு சைத்துக்கு வாக்களியுங்கள் அவர் கையால் கூட கொடுத்த கோரிக்கையை ஏற்க தயாராக இல்லாதவருக்கு மாவட்ட சபையை பரிந்துரைத்தவருக்கு அல்லது எம்முடைய அபிலாசைகளை அடிப்படை அபிலாசை கூட ஏற்க தயாராக இல்லாதவருக்கு வாக்களிச்சு ஏமாந்ததான் மிச்சம். நாங்கள் இதைத்தான் சொல்றோம். அவளுக்கு வாக்களிக்காங்க நாங்கள் இதை புறக்கணிக்கணும். ஜனாதிபதியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம். வடக்கு கிழக்கு தேசமா நீங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சு பாருங்க அதன் விளைவு உங்களுக்கு தெரியும். அது என்ன விளைவை ஏற்படுத்த தமிழ்நாடு சொல்றோம். எங்க தேச கோரிக்கையை முன்வைக்கலாம். நீங்கள் திருப்பியும் இந்த தேச கோரிக்கை நான் சொல்லுகிறேன். அந்த தேச கோரிக்கையை உடைப்பதற்கான ஒரு உபாயம் தான் என்னை பொறுத்தவரை இந்த பொது வேட்பாளர் என்பது. நான் பொது வேட்பாளர் சார்ந்த கருத்தியலுக்கு நான் போகவில்லை. நான் இந்த இடத்துல தெளிவாக கேட்கிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் வடக்கு கிழக்கு புறக்கணிக்கிறது, அவர்கள் ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்தியலை நிறுத்துகிறார். ஆனால் தென்பகுதிகளினுடைய வாக்குகளால் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார். நாங்கள் இங்கே எங்கே போய் தேச கோட்பாட்டை சொல்ல என்னன்னு சொன்னா தெரிவு செய்யப்பட்ட நான் உங்கள்கிட்ட இதற்கு பிறகு என்ன பதிலை நான் பாருங்க அந்த அவர் அதாவது தெரிவு செய்யப்படுகிற ஜனாதிபதி எங்களுக்கு இதுவரை காலமும் எங்களை வாக்கெல்லாம் 3 வருஷம் தெரிவு செய்யப்பட்டவர் தானே. என்ன எங்களுக்கு தந்தவர்? எந்த ஜனாதிபதி அழிவுகளையும் தமிழருடைய எந்த ஜனாதிபதி எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்ய அவர்கள் எதுவும் தரமாட்டார்கள். அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களோட அடிப்படை உரிமை ஐயா. நாங்கள் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு எங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. நாங்கள் அதன் அடிப்படையில் சொல்றோம் எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்ற ஒரு தேர்தல் முறை இங்கே எங்களுடைய பிரதித்துவம் இருக்கின்றதா? இல்லை. தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வர முடியாது. ஆகவேதான் நாங்கள் சொல்றோம் இது பொது வேட்பாளர் உண்மையில கிழக்கிலையும் ஒரு சாதகமான நிலைமை இருந்தால் நீங்கள் சொல்ற சரி. இன்று கிழக்கில் தமிழ் தேசியம் வேறுமாக இருக்கிறது. இது கடந்த தேர்தல் முடிவில் வடிவாக இதே நிலைப்பாட்டிலே தேர்தல் முடிவுகள் வடிவாக காட்டுகின்றன. ஆகவே நாங்கள் சொல்றோம் இந்த தேச கோரிக்கையை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் தேர்தலை பகிஷ்கரிப்பதன் இதே நிலைப்பாட்டிலே உங்கள் கட்சி தொடர்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கை. அதான் தமிழ்லேயே முதலே நான் உங்களுக்கு சொல்லி தந்தானே. அதாவது எங்களுடைய பேரம் பேசல் சக்தியை ஏற்றுக்கொண்டு சர்வதேசம் ஒரு தாங்கள் நேர்த்த ஜனாதிபதி பெற வேண்டும் என்று வந்தால் எங்களுடைய கட்சி தலைமை நிச்சயமாக ஒன்று கூடி அது சமஷ்டி அடிப்படையில் மிகவும் தெளிவாக சொல்றது. ஒற்றையாட்சிக்குள் எந்த இதுவும் இடம்பெறாது. சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு முறையை தந்து நம்முடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த காணொளி எல்லா காலங்களிலும் வலையொலியில் இருக்கும். எந்த மாற்று நிச்சயமாக நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல போகின்றோம் என்று சொன்னால் அது ஒருமித்த கருத்தாக அது பொது வேட்பாளராக இருக்கலாம், பகிஷ்கரிப்பாக இருக்கலாம். எதற்குமே நாங்கள் கொடுக்க போகின்ற வரை விளக்கணம் அதாவது தமிழ் தேசியத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சக்திகள் அரசியல் சக்திகள் அனைத்தும் ஒரு சமஷ்டி அடிப்படையிலே அரசியல் தீர்வுக்கு யாரும் எதிரிகள் அல்ல.
ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வுக்கு யாரும் எதிரிகள் அல்ல. அதே நேரத்திலே நண்பருடைய குற்றச்சாட்டு, இப்போது நாங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிகள் எழுந்தமானமாக யார் கூடிய அநீதியை தமிழ் மக்களுக்கு இழைத்தார் அவருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தல்களிலே வாக்களிக்கவில்லை, வாக்களிக்குமாறு மக்களை வழிநடத்தவில்லை. அதற்கு பின்னாலும் ஒரு சாதுரியம் இருக்கின்றது. அந்த வேட்பாளர்களை ஏற்றுக்கொண்டதிலும் மேற்குலகினுடைய நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் அவர்கள் இசைவார்களா? இன்றைக்கு பாருங்கள், இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பின்னடைவுகள், பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை திவாலானது, அது உண்மைதானே, அது மறக்க முடியாதது அல்ல. ஆனால் இந்த இடத்திலே நினைத்திருந்தால் மேற்குலகிலே இருந்து பல கோடிகள் டாலர்கள் பாய்ச்சப்பட்டு திவாலாகாமலேயே காப்பாற்றப்பட்டிருக்கலாம் நாடு. ஆனால் திவாலாகிய பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகள், அதிலே பல கட்டப்பட்ட கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் அதை கையாண்ட விதங்களிலே எங்களிடத்திலே பல கேள்விகள், விமர்சனங்கள் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இலங்கையை ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களை தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலும் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல்களின் போதான கடந்த காலங்களிலே ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே அது பொது வேட்பாளராக இருக்கலாம், பகிஷ்கரிப்பாக இருக்கலாம். இதிலே எந்த இடத்திலே நாங்கள் ஒன்றிணைவது சாதுரியமானது என்பதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த ஒன்றிணைவு சாத்தியம், ஒன்றிணைவு ஏற்கனவே அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார்கள், புறக்கணிப்பு என்கின்ற ஒரு தீர்மானத்தில். இப்போது நீங்கள் இருக்கிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி, இந்த இரண்டு தொடர்பாக கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அண்மையிலே தமிழரசு கட்சி குறிப்பிட்ட கால அவகாசத்தை கேட்டிருக்கின்றது. அவ்வாறாக உண்மையிலே தமிழ் மக்களுடைய இந்த விடயம் பற்றி தேர்தல் தொடர்பாக ஆரம்பகட்ட சம்பாசனைகளாக ஒரு பொது வேட்பாளர் முன்வைக்கப்படுவதனால் இன்ன வகையான நன்மைகள் இருக்கின்றது என்றதுக்கான கள யதார்த்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கள யதார்த்தங்கள் தமிழ் மக்களை தலைமை தாங்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வு ரீதியான எதற்காக கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன? அவர்களுடைய அபிப்பிராயங்கள், கருத்துக்கள் போன்றவை உள்வாங்கப்படுவதற்காக. அதுவும் ஒரு ஜனநாயகம்தான். நாங்கள் எழுந்தமானமாக இல்லை மக்கள் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரிக்க வேண்டும், அல்லது இல்லை மக்கள் பகிஷ்கரிக்கத்தான் வேண்டும், அல்லது எக்ஸ் என்பவரைத்தான் ஆதரிக்க வேண்டும் கேட்கின்ற மனநிலையில இன்றைக்கு மக்கள் இருக்கிறார். இது நான் உங்களோட அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகள் ரீதியாக ஒரு தெளிவான கண்ணோட்டத்துக்கு வருவதற்கு, ஒரு பொலிஷ் பண்ணப்படுவதற்கு பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று வரையில் ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக சம்பாசனைகள் நடக்கின்றன. இதிலே அனைத்து கட்சிகளும், நானும் ஒரு கட்சியைச் சேர்ந்தவன் என்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்ற, தமிழ் தேசிய நீரோட்டத்திலே பயணிக்கின்ற கட்சிகள் ஒரு சாதகமான முடிவுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டாக வரும்போது நிச்சயமாக நாங்கள் அதற்காக பணியாற்றுவோம். அதை வெல்ல வைப்பதற்கு முயற்சிப்போம். அதை வெல்ல வைக்க முடியும். ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள் ஒரே நிலைப்பாட்டுக்கு வர. சரி, நீங்கள் ஒரு அரசியல் தலைமைகள், நான் ஒரு நிமிடம், நிரோஷிடம் போயிட்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு வெல்ல வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்று. இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற கள யதார்த்தத்தை பொறுத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தத்தை பேசி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை விட சற்று குறைந்த அளவிலே தான் இருக்கிறது அரச சார்போடு இணைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை. அவர்களுக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. நீங்கள் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்தியலை நிறுத்துகிறீர்கள். அவர்கள் இல்லை, இவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இன்னொரு தரப்பு புறக்கணிப்பு என்கின்ற ஒரு தீர்மானத்தை. அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கின்ற விபரீதங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான களமாகவும் இது அமையும் அல்லவா? தமிழ் மக்களுடைய அரசியல் கட்சிகளிடத்திலே ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுமாக இருந்தால் அது அவர்களுக்கு, இப்போது நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன், மாவட்டத்திலே அங்கேன் ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்றார். ஆனால் அவர் பெற்ற வாக்குகள் அவருடைய கட்சி, அவர் தன்னுடைய தேர்தல் என்ற அடிப்படையிலே அவர் மில்லியன் கணக்கிலே செலவிட்டார். இப்போது தேர்தல் சட்ட செலவினங்கள் பற்றியெல்லாம் பேசிக்கொள்கின்றீர்கள், குறுக்குதல் போன்ற தேர்தல் செலவுகளை குறுக்குதல். ஆனால் அவர்கள் மில்லியன் கணக்கிலே செலவிட்டு ஒரு பண அடிப்படையிலே தான் இந்த தேர்தல்களை வென்றார்கள். அதுபோன்று பார்க்கும்போது அவர்களே நம்புங்கள் தமிழீழம் நாளை மலரும் என்ற பாடலை ஒளிபரப்பவில்லையா?
ஆகவே அவர்கள் உள்ளே மறைந்திருக்கின்ற ஒரு விஷமத்தனமான தமிழ் தேசியத்துக்கு எதிராக அரசுடன் கைகோர்த்து இருந்த போதும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாயையை ஏற்படுத்துகின்றார்கள், வெளியிலே சென்று சொல்கின்றார். அதுபோன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான தரப்பினரும் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் அதனை எதிர்த்து களம் அமைக்க வேண்டிய பொதுசன அபிப்பிராயத்தை கட்டியெழுப்ப வேண்டிய வகைபாகம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்றது தானே. அந்த அடிப்படையிலே செயற்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த செயற்படுதல் என்பது இங்கே யதார்த்தத்தையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய தனித்தனி தன்னுடைய தேர்தல்கள் என்று சொன்னால் செயற்படுகின்ற அளவு வீரியத்துடன் செயற்படுவதற்கான நிதி வளம், ஆளணி வளம். ஏனென்றால் இங்கே ஜனாதிபதியாக போட்டியிடப் போகின்றவர்கள் மிகவும் இலங்கையை திவாலாக்கக்கூடிய அளவுக்கு கொள்ளையிட்டவர்கள் நாட்டை. அடுத்ததாக பலதரப்பட்ட மோசடிகளிலே ஈடுபட்ட ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் காப்பாற்றப்பட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் போட்டியிடும் போது அவர்கள் பாய்ச்சுகின்ற நிதி அளவுக்கு எங்களால் பாய்ச்ச முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் என்ற பிரச்சனையும் இருக்கின்றது. சரி, நன்றி. நினைக்கிறேன் பார்த்தி நான் சரி கிருவாட கொடுத்துரு. என்னன்னு சொன்னா, ஒன்று பொதுமக்களோட அபிப்பிராயத்தை தான் நாங்கள் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். இப்போ இவையில் ஒரு பொது அமைப்புகள் என்ற அடிப்படையில் ஒரு கருத்துக்களை உருவாக்குறாங்க. அந்த பொது அமைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது வெறும் 33 பொது அமைப்புகள், அவையும் ஒரு சம்மேளனமோ இல்லை சமோசமோ இல்லை. நானும் நாளைக்கு இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம். அதல்ல புறக்கணிப்பு முடிவுக்கு நான் சொல்றேன். அப்ப எங்க கொண்டு வர நான் சொல்ல வரேன்டா, இந்த கருத்தை ஒன்று மக்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். மக்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் உருவாக ஒரு நான் சொன்ன தேர்தல் முடிவின் அடிப்படையில் ஒரு கருத்தை முன்பு தேச கோரிக்கை முன்வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு நிமிஷம் இப்ப நீங்களே சொன்னீங்க யாழ்ப்பாணத்தில் பாருங்க தமிழருடைய வாக்குகள் இங்கே எல்லாம் சிதவடைஞ்சிருக்கு. அங்கே ராமநாதன் தொடக்கம் டக்ளஸ் வரையும் சிதவடைஞ்சிருக்கு. கிழக்கப்புலத்தோட விஜயாலேந்திரன் தொடக்கம் பிள்ளையான் வரையும் சிதவடைஞ்சிருக்கு. இதை விட தமிழ் தேசியத்தில் இருக்க வேண்டிய முஸ்லீம் வாக்குகள் சிதறடைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒன்றுபடுத்தின பிறகு ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் வடக்கு கிழக்கு நிறுத்துவோமாக இருந்தால் அது நிச்சயமாக நாங்களும் ஆதரிப்போம் என்றால் தேச அங்கீகாரத்தை அது வைக்கும். இதை விட்டுட்டு நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எதுவும் செய்யாது குறுகிய இடத்துல நாங்கள் தேச ஒரு முன்வைக்கின்ற போது தேச அங்கீகாரம் உடைக்கப்படும். இது பைஸ்கற்பு நிச்சயமாக என்ன பொறுத்தவரையில் ஏதோ ஒரு 3 பெரும்பான்மை என்றாலும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். காலப்போக்கு கிடைக்காவிட்டால் இல்ல ஒன்று சொல்றோம், நாங்கள் பொது வேட்பாளர் என்று தேச அங்கீகாரத்தை நாங்கள் பொய்யா வச்சு கிழக்கில் வேற பக்கமும் வடக்கில் வேற பக்கமும் நிற்க போறதான் பொது வேட்பாளரோட நடைபெற போகிறது. நீங்க மக்களோட அபிலாசையை தான் கட்சிகள் முன்னெடுத்து செல்லுங்க ஒழிய அதை விட்டு ஒரு கருத்தை மக்களினுடைய அபிலாசையை தான் தமிழ் தேசிய மக்கள் உங்களை தேர்தல் முடிவை தரந்தா இந்த படம் வச்சுக்கிறேன். இது வந்து 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் மக்கள் ஜனாதிபதிக்கு வாக்களித்த முறை தமிழோட வரைபடத்தை மிகவும் தெளிவாக காட்டுது. மைத்திரியினுடைய 2005 தேர்தல் மலையத்தையும் சேர்த்து வரைபடத்தை காட்டுகிறது. உங்களை என்ன பொறுத்தவரையில் வாக்களிப்பு வீதம் புறக்கணிப்பு வீதம் எந்த அளவு இருக்கிறது? இது என்னுடைய கேள்வி. சொல்றேன், அதை உடைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் நிச்சயமாக. நான் கேட்கிறேன், வாக்களிப்பு வீதம் அப்படி இருக்கிறது, புறக்கணிப்பு வீதம் அப்படி இருக்கிறது. நான் சொல்றேன் தொடர்பாக இருக்கக்கூடிய சவால்கள் மிஞ்சியதாக சவால்கள் அதுதான் நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, வேட்பாளர் என்பது நிறுத்துகின்ற சவால்களுக்கு மேலாக அதிகமாக பகிஷ்கரிப்பு என்ற விஷயத்திலும் சவால்கள் இருக்கு. நான் என்னுடைய கேள்வியை நான் என்னுடைய கேள்வியை மீளவும் கேட்கிறேன். எப்படி என்ன கிருபார நிரோஷன் என்ற அடிப்படையிலே அனைவரும் ஒருமித்ததாக பேச நிரோஷன் ஒரு நிமிடம் நான் என்னுடைய கேள்வியை கேட்டு பகிஷ்கரிப்பு என்பது இப்போது மிகவும் இப்ப நீங்களே சொல்லுகிறீர்கள் கிருபார், நீங்களே சொல்லுகிறீர்கள் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அது ஒரு தமிழீழ வரைபடத்தை காட்டுகிறது என்கிறீர்கள். அப்படியா ஏன் மக்கள் புறக்கணிப்பு முடிவிற்கு செல்லவில்லை என்பதை உங்களுக்கு காட்டுகிறார்களா இல்லையா? என்னன்னு சொன்னா நீங்க அதான் நான் சொல்றேன், தமிழ் தேசிய கூட்டணி பிள்ளையா வழிநடத்தி பிள்ளையா மக்களை வழிநடத்தினார் ஐயா. அதன் அடிப்படையில் அவள் சொல்றது மக்கள் நீங்க 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முகத்தை வெளியே கொண்டு வர நிச்சயம் தேர்தலில் ஆர்வம் இல்லாத மக்கள் 2010ஆம் ஆண்டு தேர்தல் ஆர்வம் இல்லாத மக்களை வாக்களிப்பு மையங்களுக்கு கொண்டு வந்து தொழில்நுட்பம் சொல்லி 2வது தெரிவாக அவர்களை வாக்களிக்க வைக்கிறதும் இதுக்குத்தான் நீங்கள் செய்கிறீங்க. இந்த தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்குமான செயற்பாடு என்ன பொறுத்தவரையும் பகிஷ்கரிப்பு நிச்சயம் வெல்லும். அதுதான் தேசிய கோட்பாடு. சரி, அது தேர்தல் முடிவிற்கு பிறகு நிச்சயம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பார்த்தி
இன்றைக்கு இந்த ஒரு தேர்தல், ஒரு பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடல், ஒரு புறக்கணிப்பு சார்ந்த உரையாடல் இடம்பெற்று இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் கடந்த தேர்தலின் போது நீங்கள் புறக்கணிப்பு சார்ந்த அணியில இருந்து ஒரு விவாதத்திலே என்னோட பங்கு பெற்றிருந்தேன். நான் 2019ஆம் ஆண்டு தேர்தல் மட்டுமல்ல 2015ஆம் ஆண்டு தேர்தல் அந்த புறக்கணிப்பு என்ற அணியோடு இருந்தேன். அதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற அந்த விடயத்தில் தான் கட்சிக்குள் ஒரு பூகம்பமே இருந்தது. அதுக்கு பின்னால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது எல்லாமே. இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் அதுதான் இது. கிருபாகரன் சொன்னது போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிராக மக்களை பிழையாக வழிநடத்தியதால் தான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள் என்றது பிழையான விடயம். உண்மையில் யார் மக்களுக்கு அநீதி இழித்தார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிக்கிறது. ஜனாதிபதிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. யாருக்காக அநீதி அளித்தார்களோ அவர்கள் தான். இன்றைக்கு இப்போ சரத் பொன்சேகா என்றால் மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே சரத் பொன்சேகாவில் வைக்க ஒரு பற்றும் இல்லை. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு மே மாதம் 10ஆம் தேதி என்னுடைய வாழ்வியலும் ஒரு மறக்க முடியாத நாள். என்னுடைய அப்பா, அம்மா, மாமா 3 பேரும் வெள்ளை வேனிலே கடத்தப்பட்ட நாள். சரியா? அப்பா எனக்கு வெள்ளை வேனிலே 41 நாள் கடத்தப்பட்ட கையும் கட்டி வைக்கப்பட்ட பிறகு வெளியே வந்து எனக்கு சொன்ன விடயம், கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய கூலிப்படை தான் தன்னை கடத்தினது என்று அது வெளிப்படையாக சொன்னார். ஏன்னா அங்கிருந்தவர் சொன்னால் நாங்கள் கோத்தபாய ராஜபக்ஷ அவருடைய அப்போது கோத்தபாய ராஜபக்ச செயலாளராக இருக்கின்றார், அவருடைய அரசாங்கத்துக்குள் இருந்த அவர்கள் அங்கே நாங்கள் தான் நீதிபதிகள் என்ற விடயத்தை அவர் சொன்னார். தெரியும். அப்போ என்னுடைய மனதிலே 3 குடும்பத்திலே 3 உறுப்பினர்கள் கடத்தப்பட்டார்கள். அதில் ஒரு உறுப்பினர் இன்று 16 வருடங்கள் எங்கே என்றே தெரியாது எனக்கு. சரியா? அப்பா வந்து ஒரு 3 வருடங்கள் அப்பாவுக்கு புற்றுநோய், அவர் இறந்து விட்டார். அம்மாவுக்கு புற்றுநோய், அம்மா இறந்துட்டார். தெரியும். அப்போ எனக்கு ஒரு மன ஆதங்கம் இருந்தது. கோத்தபாய ராஜபக்ஷ போட்டியிடக்க அவருக்கு எதிராக நான் செயற்பட வேண்டும் என்று. அது எல்லோருக்கும் வருகின்ற ஒரு மன ஆதங்கம். எங்களுக்கு ஆயுதம் தூக்கி போராட இயலாது. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை அவருக்கு எதிராக நான் போட்டால் என்னுடைய மனம் திருப்தி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் அதை நான் நிராகரித்தேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய கட்சி. கிருபாகரன் சொல்றது போல் அங்கே தேசமாக ஒன்றிணைவோம் என்ற எண்ணப்பாடு அன்றைக்கு இல்லை. அதற்காக தேர்தலை புறக்கணிக்க சொல்லவில்லை. நான் 100% சொல்லுகின்றேன். அந்த எண்ணப்பாடே இல்லை. நானும் அப்படித்தான் நம்பின ஒரு முட்டாள். நானும் அப்படி நம்பி எதிராக தேர்தலை புறக்கணித்த முட்டாள். என்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் போகாது எங்கள் சொன்ன மறைத்த நான். ஆனால் அதில் உண்மைப்பாடு இல்லை. நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். 2019ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு வாக்களிப்பு வீதம் மிக கடுமையாக வந்தது. 73% யாழ்ப்பாணத்திலே வாக்களிப்பு நடைபெற்றது. அந்த வாக்களிப்பு நடந்த பொழுது கொக்கிவேலியில் இருக்கின்ற அலுவலகத்துக்கு நான் செல்லுகின்ற பொழுது கொக்கியில் அலுவலகம் அனுமதி. அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தற்போது கல்வி ஜூனியரில் இருக்கிற ஒரு மாணவன், என்னுடைய நண்பன், இன்றைக்கு அவர் இல்லை இருக்கின்றார். அவர் என்னோட கதைப்பதில்லை. அவர் என்னை ஒரு ரூமுக்கு எடுத்து சென்றார். நீங்கள் இனி ஒன்றும் கதைக்காதீங்க, கயந்திரமாரனா படுகோவத்தில் இருக்கின்றார். சரின்னு நான் போய் அமைதியாகிறது. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நிகழ்ந்த உண்மை இருக்கும் பொழுது கயந்திரமாரண்ணையுடைய ஃபோனுக்கு இன்னொரு சட்டத்தரணி கயந்திரமாரண்ணையுடைய அணியில் இருக்கின்றார், ஆனால் அரசியலில் இல்லாத இப்போ இருக்கின்றார் ஒரு சட்டத்தரணி. ஆயு ஹாப்பி அண்ணா என்று ஒரு SMS போட்டார். ஆயு ஹாப்பி. கயந்திரமான ஃபோனை தூக்கி எறிஞ்சார். அப்படி எறிஞ்சு கயந்திரகுமார் அண்ணா 2010ஆம் ஆண்டு தேர்தலில் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தோக்கும் பொழுதும் நான் அவருடன் இருந்தேன். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் தோக்கும் போதும் நான் அவருடன் இருந்தேன். அப்போது கூட கயந்திரகுமாரன் என்ற முகத்திலே அவ்வளவு இறுக்கம் இருந்ததில்லை. ஆனால் இங்கு வாக்களிப்பு வீதம் 73% இருந்த பொழுது கயந்திரகுமாரன் மிக கடுமையாக கோபப்பட்டிருந்தார். நான் நினைத்தேன் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க சொன்னபடியால் தான், ஆனால் மக்கள் புறக்கணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக அதிகமாக வாக்களித்தார்கள் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கோபம் அமைந்திருக்கின்றது என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் அடுத்த நாள் அவர் இயல்பு நிலைக்கு வந்து விட்டார். எனக்கு நேரையே சொன்னார். நான் எங்கே யாருக்கும் பயப்படவில்லை. நேரையே சொன்னார். நான் சொன்னதுதான் நடந்திருக்கின்றது. அப்போ தேச கொள்கை என்று சொன்னால் நீங்கள் அடுத்த நாளும் கவலையோடு இருந்திருக்கணும். என்னது முதல் நாள் இவ்வளவு வாக்களிப்பு கூடினோன்னு இவ்வளவு பெருசா கவலையில் இருக்கிறீர்கள். அடுத்த நாள் கோத்தபாய ராஜபக்ஷ அங்கே அரசாங்கம் அமைத்த பிறகு நீங்களே மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்றைக்கு மக்கள் புறக்கணித்து இன்றைக்கும் அதே புறக்கணிப்பு தான் இருந்தது. ஏன் நீங்கள் மகிழ்ச்சி அடையணும்? இந்த தேசத்திற்காக புறக்கணிப்பு என்பது ஒரு நல்ல விடயம். அதனால மாற்றுக்கிறது மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான புறக்கணிப்பு நல்ல விடயம். ஆனால் முன்னணி 2019ஆம் ஆண்டு செய்த புறக்கணிப்பு அந்த நல்ல விடயம் அல்ல. அது எனக்கு பிற்காலத்தில் தான் தெரிந்தது. இதுதான் நடந்த உண்மை. உங்க தேசத்துக்காக நாங்கள் புறக்கணிக்கிறோம். கயந்திரமாரன் நேர அறிக்கை விட்டவர். கோத்தபாய ராஜபக்ஷ வந்தால் அது பொன்னான சந்தர்ப்பம் என்று நானும் அதை நம்பினான். ஏன் எங்களுக்கு ஒரு தேசம் வரும், எங்களுக்கு ஒரு தமிழீழம் வரும் என்று நான் நம்பினான்.
அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்றைக்கு எங்கள் அப்பாவை கொண்டவனுக்கு கூட நான் எதிராக வாக்களிக்கல. சரியா? இந்த தேசம்ன்றது 2010 போய் இதுவும் 100% போய். நான் அவையோட இருந்தபடியாக நான் நேராக சொல்லுறேன். ஆனால் இந்த கருத்துக்களை நான் பார்த்திவன் கேட்கிறேன். ஒரு கட்சியிலிருந்து இருக்கும் வரை பார்த்திவன் இது சார்ந்த எந்த வாய் திறத்தலை என்னுடைய நேர்காணலில் என்னோட முரண்பட்ட காணொலிகள் கூட என்னிடம் இருக்கிறது. நிச்சயமாக நான் அதை தான் சொன்னேன். இன்னைக்கு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சொல்ல முதல்ல நான் உங்களுக்கு கொண்டு சொன்னேன். நான் அந்த கட்சியிலே இருந்து அதை நியாயப்படுத்தின அவமானத்தை நான் பொது வேட்பாளர் விஷயத்திலே நான் சொல்ல வரவில்லை. அது நியாயம் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஏன்னா நாளைக்கு நீங்கள் இதையும் கேட்பீங்கள்ட்ட. ஒருவனுக்கு பாடம் என்பது அனுபவத்திலிருந்து தான் வருது. எனக்கு அனுபவத்திலிருந்து வந்தது பாடம். அதனால தான் நான் பொது வேட்பாளருக்கு பின்னாலே இருக்க சூட்சமம் அதில் பற்றி நான் ஒன்றுமே கதைக்கல. இது நான் நிமிடம் சொல்றேன். கயந்திரகுமாரனுக்கு பிறகு எங்கட கட்சிகளில் நடந்த ஒரு கூட்டத்திலே மிக கடுமையாக குவிக்கப்பட்டது. மணிவண்ணன் மிக கடுமையாக அதுக்கு பிறகுதான் மணிவண்ணன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். சரி, இந்த விடயங்கள் இருக்கட்டும். நான் ஹரியாரிடம் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த விடயம் இருக்கிறது. நான் உங்களிடம் 2 கேள்விகள். தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு உரையாடலை மிகச் சுருக்கமான உங்கள் பதிலையும் நான் எதிர்பார்க்கிறேன். பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு உரையாடலை முன்னெடுக்கிறார்கள். இன்னொரு தரப்பு புறக்கணிப்பு என்கின்ற ஒரு விடயத்திலே இருக்கிறார்கள். தமிழ் தரப்பினர் ஒரு ஒருமித்த கருத்துக்கள் இல்லை. இது ஒரு புறம் இருக்கின்ற போது தென்னிலங்கையினுடைய அரசியல் சூழ்நிலைகள் வேறொரு விதமாக இருக்கிறது. நான் 2 கேள்விகளையும் தொடுத்தே கேட்டு விடுகிறேன். தென்பகுதிகளிலே இருக்கின்ற அரசியல் ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த கள யதார்த்தங்களை புரிந்து கொண்டு தமிழ் தரப்பினர் இன்றைக்கு அது சார்ந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளுகிறார்களா? நிச்சயமாக இல்லை. அதாவது இப்போது சிவில் சமூகத்தினாலும் அரசியல் கட்சிகளாலும் பொதுமக்களை திரட்ட முடியவில்லை. அதாவது ஒரு போராட்டம் நோக்கி அல்லது ஒரு மக்கள் இயக்கம் நோக்கி மக்களை திரட்டக்கூடிய வல்லமை அவர்களிடம் இல்லை. இப்போது தேர்தல் கால கலந்துரையாடல்களில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். தேர்தல் கால அதாவது ஜனாதிபதி வரப்போகிறது. உடனே 33 அமைப்புகள் வவுனியாவது ஒரு விடுதலை கலந்துரையாடுதல், ஒரு கூட்டடக்கியை விடுது. இங்கே மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அங்கே அவர் சொன்னால் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் தவறாக வழிநடத்தப்படும் அளவிற்கு முட்டாள்கள் அல்ல. அவர்கள் 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டுக்காக போராடினவர்கள். அதற்காக எத்தனையோ விலைகளை கொடுத்தவர்கள் எங்களுடைய மக்கள். ரைட்டா? எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்த எதிராக 6ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது பதவியை கூட தூக்கி எறிந்து போன சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது தேர்தல் புறக்கணிப்பு என்ற கதை வருகிறது. நாங்கள் தெற்கை எதிர்க்கணுமா, தெற்கின்ற எந்த தலைவரையும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லையா, ஆகவே தேர்தலை புறக்கணிக்கணும். அதாவது இவர்கள் என்ன சொன்னாங்க? முதல் மாகாண சபைகள் ஒற்றையாட்சி என்றார்கள். மாகாண சபைகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? மாகாண சபைகளில் போட்டிடுவோம் என்றார்கள். பிறகு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஒற்றையாட்சி, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் போட்டியிட்டார்கள். இப்போ பாராளுமன்ற தேர்தல் முற்றுமுழுதாக ஒற்றையாட்சி முறைமை. பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்ட பல சட்டங்கள் இருக்கின்றன. எங்களுடைய நாடு 61 ஆண்டு காலமாக அவசர கால சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்ட நாடு. அந்த அவசர கால சட்டத்தின் வழிகளை எங்களுடைய மக்கள் அனுபவித்தார்கள். ஆகவே பாராளுமன்றம் ஒற்றையாட்சி முறைமை நீங்கள் புறக்கணிக்கலாம் தானே? அதாவது 2009ஆம் ஆண்டு இத்தனை மக்கள் கொல்லப்பட்ட போது பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம் தானே? ஏன் போகவில்லை? அதாவது இங்கே தென்னிலங்கை தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அப்போது இத்தகைய உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுக்கவில்லை. ஆகவே இவர்களுக்கு மக்களை திரட்ட முடியவில்லை. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. இவர்கள்ட்ட எந்த ஒற்றுமையும் இல்லை. எல்லா கட்சிகள்கிட்டையும் அணிகள் காணப்படுகின்றன. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவும் இருக்கலாம். எல்லா கட்சிகளிலும் அணிகள் காணப்படுகின்றன. ஆகவே அணிகள்கிட்டே ஒற்றுமை இல்லை, ஆனால் மக்கள் மட்டும் ஒற்றுமையாகும். ஆகவே நாங்கள் முதலாவது மக்களை தயார்படுத்த வேண்டும். மக்களை அதாவது எங்களுடைய இலங்கை சுதந்திரம் கூட இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய தேசிய காங்கிரஸ் கட்டமைப்பாக கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்தது. அத்தகைய அவாதான ஒரு அகிம்சை ரீதியிலான எங்களுடைய இன்டலெக்சுவல் கட்டமைப்புகளை எங்களால் உருவாக்க முடியவில்லை. எங்களிடம் காணப்படுகின்றது வெறுமையாக அரசியல் கட்சிகள் மாத்திரம். வாக்குகளை சேகரிக்கின்ற அரசியல் கட்சிகள். சார் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். வாக்குகளை சேகரிக்கின்ற அரசியல் கட்சிகள். இவர்களுக்கு போராட்டம் தேவை என்றால் சிவில் சமூகம் தேவை. என்றால் சிவில் சமூகத்தின் பெயரால் அழைக்க விடுவதற்கு சிவில் சமூகம் தேவை. இவர்களுடைய போராட்டங்கள் கத்தால் நடத்துவது அல்லது இவ P2P நடத்தினார்கள். P2Pயில் சிவில் சமூகங்களும் இணைந்து கொண்டன. பிறகு எல்லா சிவில் சமூகங்களும் உருவாக்கிய அந்த மக்கள் திரட்சியை
தேர்தலுக்காக பயன்படுத்தி வாக்குகளை சேகரித்துக் கொள்ளுதல். இவர்கள்ட்ட இதுதான் ப்ரொஜெக்ட் இருக்கு. தேர்தல் கால கலந்துரையாளர்கள் மட்டும்தான் இவர்கள்ட்ட இருக்கிறது. பொது வேட்பாளர்களின் பாதக நிலைகள் பற்றி கலந்துரையாடுகின்ற போது அல்லது அது பற்றி நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற போது நாங்கள் ஃபைத்தை ஆதரிக்கிறோம், நாங்கள் அனுரவை ஆதரிக்கிறோம், நாங்கள் ரணிலை ஆதரிக்கிறோம் என்று முத்திரை குத்தி எங்கள் வாய்களை மூடுகின்ற ஒரு மன நோய் காணப்படுகிறது. அதாவது அதிண்ட பாதகங்கள் குறித்து கேள்வி எழுப்புகின்ற போது நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஃபைத்தை ஆதரிக்கிறீங்களா, ரணிலை ஆதரிக்கிறீங்களா? ஆகவே நீங்கள் தேஃப துரோகி. இந்த தேஃப துரோகி என்று சொல்லி வாய்களை மூடுகின்ற செயற்பாடுகளூடாக தங்களுடைய அரசியல் தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். இதுதான் இங்கே நடக்கிறது. இவர்கள்ட்ட தூய்மையான அரசியல் கலாச்சாரம் எதுவுமே இல்லை. அதாவது இவர்கள்ட்ட தூய்மையான, அதாவது தந்தை செல்வா தன்னுடைய தமிழ் தேசிய பண்பாட்டிற்காக தன்னுடைய ஆசிரியர் பகுதியை தூக்கி எஞ்சிட்டு போனவர். அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்னரான 6ஆம் திருத்தத்துக்கு உட்பட்டு தான் ஃபைன் பண்ணணும் என்றதுக்காக பதவியை தூக்கி இது விட்டு போனோம். அத்தகையவர்கள் இங்கே இருக்கிறாங்களா? உங்களுடைய மனச்சாட்சி தோற்றி விடுங்க. இல்லை சரி, என்னென்னு சொன்னால் ஹரிஹரன் அவர்கள் உண்மையில் ஒரு அறிவியல் துறையில் ஒரு போதனை ஆசிரியராக இருக்கிறார். ஆனாண்டு இதில் இவர் என்னென்னா ஜனாதிபதி தேர்தலையும் அதை விட மாகாண உள்ளூராட்சி பாராளுமன்ற தேர்தலையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது மிகவும் எனக்கு அபூர்வமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் என்பது எம்முடைய பிரதிநிதித்துவம் எதுவும் அல்லாத ஒரு தேர்தல். மற்ற அனைத்து 3 தேர்தலும் எமது பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துகின்ற தேர்தல். நாங்கள் பகிஷ்கரிப்பமாக இருந்தால் 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாண தொகுதியிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முழு பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்று அவர்கள் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லோருக்கும் மாகாண சபைக்கு என்ன நடந்தது? மாகாண சபைக்கு தமிழ் தேசிய மக்கள் இப்போ நான் கேட்குறேன், அவங்கள்ட்ட ஒரு நாடோ ஒரு வெளியிலோமோ ஒரு சர்வதேசமோ வருது, மக்கள் சார்பாக ஒரு கருத்தறிய வருது, யாரை சந்திப்போம்? என்னுடைய கேள்வி சந்திப்பிலும் அவள் வந்து சந்திக்க போறது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதி, பிரதிநிதித்துவத்தில் இருக்கின்றவர்கள். அப்ப மாகாண சபைக்கு என்ன நடந்தது? அதே நான் சொல்றேன். அந்த சரி, மாகாண சபை தொடர்பாக அப்போ வடக்கு தொடர்பாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஏதோ ஒரு நாடோ இல்லை ஏதோ ஒரு இடம் வந்து சந்திக்கணும். அதோட கருத்துக்கள் அவையிட்ட கேட்க பிழையான தரப்பு அதுல இருந்தா பிழையான கருத்தை அப்ப 2013ஆம் ஆண்டு மாகாண சபை புறக்கணிப்பு என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் முன்னெடுத்தீர்கள். எந்த மாற்றமும் இல்லை. இப்போதாவது சரி என்கிறீர்கள். அதான் அப்ப அவர் சமாளிக்காமல் பதிலை சமாளிக்கல. அப்ப 2003 நடக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னொரு விடுதலை புலி உருவாக்க ஒரு அடையாளத்தை வச்சிருந்தார். அவர்கள் பிறகு பார்த்தார்கள் என்றா இவர்களும் பிழையான ரெக்லஸ் இல்லைக்க நாங்களும் பிழையான தரப்புல விடக்கூடாதுண்டா இதுல போட்டி என்ன பொறுத்தவரையில் இந்த 3 தேர்தல் உள்ளூராட்சியும் பாராளுமன்றம் மாகாண சபையும் பிழையான கைகளை செல்லக்கூடாது. முதலாவது. இரண்டாவது இதே தீர்மானத்தை ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கும். அடுத்தபடி நீங்கள் கேள்வியில கேட்காங்க பொறுங்க, நான் சொல்ல நான் கேள்வி கேட்டால் மக்களினுடைய கேள்விகள் இல்ல இது உங்களுடைய கேள்வியை கேட்குறீங்க. மிகவும் தெளிவா பின்னால இருந்து தெளிவா கேட்குறீங்க. எனக்கு பின்னால மக்கள் இருக்கிறார்களா? இல்ல காதுக்கு இருக்கு, நான் சொல்றேன். அப்படியே காதுக்கு இருக்கு. இல்ல என்னன்னு சொன்னா இப்ப திரு பார்த்திபன் அவர்கள் நீங்கள் ஊடக தர்மமாக இருந்தால் இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க அதுக்குரிய நபர் இவர் சொல்ற மாதிரி அப்படி சம்பவம் நடந்திருந்தா திரு கயந்திரகுமாருக்கு முன்னால கயந்திரகுமார் கேட்க இந்த முற்றச்சாட்டை நீங்களும் அனுமதிச்சிருக்கணும், அவரும் சொல்லியிருக்கணும். அப்ப அவர் அது நான் கயந்திரகுமார் நான் இந்த காணொலியை அப்படியே கட் பண்ணாமல் போடுறேன். நான் சொல்றேன் 2018க்கு பிறகு நான் உள்ளாட்சி சபைக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் முன்னணிக்கு நான் பார். அப்ப என்ன பொறுத்தவரை அதுக்கு முதல் நடந்த சம்பவத்தை திரு பார்த்திபன் அவர்கள் ஒரு நிமிஷம் கயந்திரகுமார் இல்ல நான் இதை சொல்லல நாங்கள் நீங்க முதல் சரி அந்த விடயங்கள் இருக்கட்டும். அப்ப 2015 அப்ப அப்ப நீங்க அது ஒரு நிமிஷம் 2019 கூட நான் அந்த இடத்துல நின்றத நான் உண்மையில இப்படி நடந்தது இது இல்லை என்ற நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல கயந்திரகுமார் இருந்தா அவரை வச்சு கேட்கணும். அப்படி இல்லாட்டி பொது வழியிலே சொல்லி இருக்கிறார், அதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனக்கு அந்த சம்பவம் தருவா தெரியாது, நீங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அதான் இப்ப நான் சொல்றேன் திரு பார்த்திபன் என்ன செய்யணும்னு சொன்னா கயந்திரகுமார் வருகின்ற கூட்டத்தில் வச்சு அவருக்கு சொல்லணும். நான் இந்த காணொளி வெளி வருகிறது பொது வழி இல்ல அதான் 2003ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் முன்னணி புறக்கணிக்கணுடைய முடிவெடுத்தது. அதை எதிர்த்த ஒரே ஒரு ஆள் எங்களுடைய அப்பா. அப்போ எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அப்போ எங்களுடைய அப்பாவை கட்சியை விட்டு நீக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் முன்னணி மாகாண சபை தேர்தல் அப்பா 2 கருத்து சொன்னவர். இல்லாட்டி நாங்கள் முன்னணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்குவோம். இப்போ சொல்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகள் அடையாளமாக பார்க்கப்பட்டதுண்டா முன்னணி அவைக்கு ஆதரவு வழங்கினா அது இன்னும் சிறப்பு.
சரி, நன்றி. இந்த விடயங்களை ஒரு இன்றைய சமகாலத்திலே பேசப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தல் இது சார்ந்த ஒரு உரையாடலாக இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விரிவடைந்திருக்கிறது. சமகாலத்திலே அதிகம் உரையாடலை உருவாக்கி இருக்கின்ற அல்லது சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பேசப்பட்டிருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த அதிதிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றுமோர் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.